ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான பச்சை பயிர் வச்சு ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு பாயசம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். வீட்டில் இருக்கக்கூடிய குறைவான பொருட்களை வச்சு சட்டு புட்டுன்னு செஞ்சிடலாம். வீட்டுக்கு திடீர்னு விருந்தாளிங்க வந்தாங்கன்னா இதை நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஸ்கூல் விட்டு வரக்கூடிய குழந்தைங்களுக்கு இதை செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே ஆரோக்கியமாகவும் இருக்கும், வயிற்றுக்கும் ரொம்பவே ஃபில்லிங்காக இருக்கும். இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்மளோட தக்ஷிணதாசி கிச்சனை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க பச்சை பயிர் பாயாசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு குக்கரில் 1 கப்பு பச்சை பயிர் சேர்த்துக்கோங்க. இப்போ இதோட தண்ணி சேர்த்துட்டு நல்லா அலசி கழுவிக்கோங்க. கழுவுனதுக்கு அப்புறமா 2 கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ குக்கரை மூடிட்டு விசிலையும் வச்சுட்டு மிதமான தீயில வச்சுட்டு ஒரு 5 விசில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. 5 விசில் வந்ததுக்கு அப்புறமா ப்ரெஷர் தானா ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா இதை திறந்துக்கோங்க. இப்போ இந்த பச்சை பயிர் வேகக்கூடிய அதே நேரத்தில் இன்னொரு பாத்திரத்தில் 2 கப்பு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. கூடவே 2 கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை அப்படியே எடுத்துட்டு போயிட்டு அடுப்பில் வச்சுட்டு இந்த சர்க்கரை முழுமையாக கரையிற வரைக்கும் இதை கலந்து விட்டு கொதிக்க வச்சுக்கோங்க. பாகுபதம்லாம் தேவையில்லை, இந்த சர்க்கரை முழுமையாக கரைஞ்சாலே போதும். கரைஞ்சதும் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இதை ஒரு பக்கமாக வச்சுக்கோங்க. இப்போ மறுபடியும் இன்னொரு பாத்திரம் எடுத்துட்டு 1 கப்பு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த கோதுமை மாவோட 2 கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு விஸ்க் வச்சுட்டு கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் இதை நல்லா கலந்து எடுத்துருங்க. இப்போ இந்த கோதுமை மாவை நல்லா கலந்துட்டு இப்போ இதையும் ஒரு பக்கமாக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஏற்கனவே பச்சை பயிர் வேக வச்சிருந்தோம்ல, 5 விசில் ப்ரெஷர் தானா ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா திறந்திருக்கேன். பச்சை பயிரை பாருங்க, நல்ல சுண்டல் மாதிரியும் இல்லை, ரொம்ப குலைவாகவும் இல்லை. எடுத்து கையால் நசுக்கி பார்த்தீங்கன்னா நல்ல சாஃப்டாக இருக்கும். இந்த பக்கத்துக்கு இதை வேக வச்சிருக்கணும். இப்போ மறுபடியும் அடுப்பை பற்ற வச்சுட்டு குக்கரை எடுத்து அப்படியே அந்த பச்சை பயிருடைய அடுப்பில் வச்சிருங்க. இப்போ இதை லைட்டாக கொதிக்க வச்சுட்டு ஒரு விஸ்கு வச்சு கலந்து விட்டுட்டே நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சிருக்கோம்ல கோதுமை மாவு, அது எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துருங்க. சேர்க்க சேர்க்க இந்த மாதிரி விஸ்கு வச்சு நல்லா கலந்துடுங்க, கொஞ்சம் கூட கட்டிப்படக்கூடாது. இப்போ கோதுமை மாவை கலந்து எடுத்து அதே பாத்திரத்தில் எக்ஸ்ட்ராவா 1 கப்பு தண்ணி ஊற்றி பாத்திரத்தை லைட்டாக அலசிட்டு அந்த தண்ணியையும் இதோடையே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு விஸ்கு வச்சு கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா கலந்துடுங்க. விஸ்கு வச்சு கலந்தீங்கன்னா கொஞ்சம் கூட கட்டிப்படாது. இதை நீங்கள் மிதமான தீயில வச்சுட்டே கலந்து விட்டு வேக வைங்க. இப்போ நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சிருந்தோம்ல சர்க்கரை, அதையும் ஒரு அரிப்பில் சேர்த்து வடிகட்டி சேர்த்துக்கோங்க. மொத்தத்தையுமே சேர்த்துக்கோங்க. மொத்தத்தையுமே சேர்த்ததுக்கு அப்புறமா இப்போ ஒரு கரண்டி வச்சுட்டு இதை நல்லா கலந்து விடுங்க. மிதமான தீயில வச்சுட்டே நல்லா கலந்து விடுங்க. இதை நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா ஒரு கொதி வரணும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா இதோட 1 டீஸ்பூன் சுக்கு பொடி சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க. இந்த ரெண்டையும் சேர்த்ததுக்கு அப்புறமா மறுபடியும் கலந்து விடுங்க. இந்த சுக்கு பொடி நல்லா கலந்து வரணும். சுக்கு பொடியை நல்லா கலக்கணும், அப்பதான் கலந்து வரும். சரியா கலக்கலைன்னா கட்டிப்பட்ட மாதிரி இருக்கும். இப்போ இதோட மறுபடியும் ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கோங்க. 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. தேங்காய் துருவல் உங்க விருப்பம் தான், கூடுதலாவோ குறைவாவோ சேர்த்துக்கலாம். தேங்காவும் சேர்த்ததுக்கு அப்புறமா இதை நல்லா கலந்து விட்டுடுங்க. கலந்து விட்டுட்டு ஒரு கொதி வந்தா போதும். கொதி வந்ததுமே அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். கண்டிப்பாக இதை வீட்டில் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு இதோட சுவை எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி தாங்க. கண்டிப்பாக இதை வீட்டில் செஞ்சு பாருங்க, சுவையும் அட்டகாசமாக இருக்கும். இதில் நான் தேங்காவை சும்மா தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கொஞ்சமாக நெய் விட்டு தேங்காவை வறுத்து நீங்கள் சேர்த்துக்கலாம். அது உங்களோட விருப்பம் தான். நெய்யில் வறுத்து சேர்த்தீங்கன்னா இன்னும் நல்ல வாசனையாக ரொம்பவே ருசியாக இருக்கும். அவ்வளோதாங்க. இனி நீங்கள் குட்டி குட்டி பவுலுக்கு மாற்றிட்டு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கொடுத்து பாருங்க, நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க, திரும்பவும் கேட்பாங்க. கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்க. அவ்வளோதாங்க. இந்த ஆரோக்கியமான பச்சை பயிறு பாயாசம் உங்கள் எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட வீடியோவை ஹைப் பண்ணிட்டு தக்ஷிணதாசி கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.